வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக நல்ல செரிமானத்தோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பழம் எடுத்துக்கணும். டெய்லி ஒரு பழனாச்சும் சாப்பிட்ணும். ஒரு பழனாச்சும் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நல்ல ஜீரணாகும், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், எந்த நோயும் வராது. பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து கெட்ட பாதிப்புக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல சத்து தான் இருக்குது. மோஸ்ட்லி பழத்தில் பழம் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. உடம்ப வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க. பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தால் வெயிட் ஏறவே ஏறாதுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, இதிலேருந்து எல்லா பழத்துலேயுமே சத்துக்கள் ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து எந்த பழம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து சத்து மட்டும்தாங்க இருக்குது. எந்த கெட்ட சத்துமே கிடையாது. எல்லாமே நல்ல சத்து தான் இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அத்திப்பழங்க. அத்திப்பழம் ஜூஸாவோ இல்லை வந்து பழமாவோ இல்லை வந்து ட்ரை ஃப்ரூட்டாவோ சாப்பிட்லாம். இல்லை நம்ம தேனில் போட்டு ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அத்திப்பழத்தை பற்றி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அளவு கடந்த நன்மைகள் இருக்குங்க. இதில் நீங்கள் ரொம்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அத்திப்பழம் தான். அத்திப்பழம் வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம முக்கியமான பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மளாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து வயிறு சரியில்லை, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, அஜீரண கோளாறு இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து எப்படி அந்த அஜீரண பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்த்தா ஒழுங்காக உணவு பழக்கம் வந்து நமக்கு கரெக்டாக ஒழுங்காக இருக்கிறதில்ல. தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, லேட்டாக தூங்குறதுனால அடிக்கடி வந்து டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறோம். இதனால் வந்து நமக்கு அஜீரண பிரச்சனை வருது. இந்த அத்திப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வாங்கி அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ட்ரை ஃப்ரூட்டும் கிடைக்கிது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ட்ரை ஃப்ரூட்டாக இருந்தால் டெய்லி ஒரு 2 பீஸ் மட்டும் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. வந்து நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்தா இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது அத்திப்பழம் வந்து நம்ம டெய்லி 2 பீஸ் சாப்பிடுவோம், இல்லைனா ஜூஸ் குடிப்போம். ஏதோ ஒன்று பண்ணி அத்திப்பழத்தை வாங்கிக்குங்க. அதில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, இதயத்துக்கு வந்து ரொம்ப இதயம் வந்து நல்லா வலுவடைங்க. 2 பீஸ் போதும். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஹார்ட் வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்தது வந்து அத்திப்பழத்தோட முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தா கல்லீரல். மது பழக்கம், புகைப்பழக்கம் இவங்கெல்லாம் அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கும். அதை வந்து சரிப்படுத்தணும், மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் சரிப்படுத்தணும் அப்படின்னா டெய்லி 2 பழம் இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு வாங்க. எப்படியாவது ஒன்று அத்திப்பழத்தை டெய்லி எடுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் எடை பிரச்சனை. அதுதாங்க இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. 180% பேருக்கு இதுதாங்க பிரச்சனை. ஆனால் உடல் எடை கண்ட்ரோல் பண்ணுறன்ட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இல்லைனா ஜூஸ் ஏதோ குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கிறது, இல்லைனா நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, மாத்திரை சாப்பிட்றது, இது மாதிரி நிறைய செலவு பண்ணுறீங்க. கம்மி விலையில் நம்ம வந்து உடல் எடையை குறைச்சிக்கலாங்க. இந்த வந்து பழத்தை, இயற்கையாக கிடைக்கிற பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. உடல் எடை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நல்லா ஸ்லிம்மாக அழகாக ஆயிடுவீங்க. சீப்பாக கிடைக்கிற பழத்தை ஏங்க விட்டுட்டு நீங்கள் வந்து மருந்து மாத்திரைனாலேனும் நீங்கள் பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக ஆயிடுவீங்க. பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பழத்தை நாம் சாப்பிட்டோம்னா நல்ல பலன் பெறலாம். அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க,
வயசானவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கண் பார்வை பிரச்சனை இப்போலாம் வந்துட்டுருக்குது. நல்லா கூர்மையாக நமக்கு பார்வை தெரியணும் அப்படின்னா உடனடி தீர்வு அப்படின்னா நம்ம இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்லாங்க. சூப்பராக நல்லா கண்ணு தெரியுங்க. தீராத புற்றுநோய்க்கு கூட இது நல்ல மருந்தாக இருக்குதுங்க. அதுக்கு தெரப்பி அது இதுன்னு எதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, மருந்து மாத்திரை எதுவும் பலன் தரதில்ல. இந்த ஜூஸை மட்டும் குடிங்க, நல்லா சூப்பராக இருக்கலாம், நோயற்ற வாழ்வோடு இருக்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.